வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். +2 தேர்வில் நாமக்கல் மாணவர்கள் அபாரம். ஜெயசூர்யா, அபினேஷ் மாநிலத்தில் முதலிடம். வழக்கம் போல் மாணவிகளே அதிக தேர்ச்சி. பிறமொழி பாடத்தில் சென்னை மாணவி காவ்யா முதலிடம். புதுச்சேரியில் வேணு சீனிவாசன் முதலிடம். வறட்சியை பார்வையிட்ட மத்திய குழு முதல்வர் ஜெயலலிதாவுடன் சந்திப்பு. விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய திட்டம். விரிவான செய்திகள். +2 பொதுத் தேர்வில் 88.1% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 84.7%, மாணவிகள் 91% தேர்ச்சி அடைந்துள்ளனர். கணித பாடத்தில் 2352 பேர் சென்டம் அடித்துள்ளனர். கடந்த 2012-2013 கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வை 8,53,355 பேர் எழுதினர். பள்ளிகள் மூலமாக 7,99,513 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7,04,125 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 88.1% தேர்ச்சியாகும். இந்த தேர்வை எழுதிய 3,14,448 மாணவர்களில் 84.7% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 3,89,677 பேர் 91% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநில அளவில் கணித பாடத்தில் 2,352 பேரும், இயற்பியல் பாடத்தில் 36 பேரும், வேதியியல் பாடத்தில் 1,499 பேரும், உயிரியல் பாடத்தில் 682 பேரும், தாவரவியல் பாடத்தில் 11 பேரும், கணினி அறிவியல் பாடத்தில் 1,469 பேரும், வணிகவியல் பாடத்தில் 1,336 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,815 பேரும், வணிக கணித பாடத்தில் 430 பேரும் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இது தவிர புள்ளியியல் பாடத்தில் 18 பேரும், உணவு கட்டுப்பாடு மற்றும் சத்துணவு பாடத்தில் ஒருவரும், வரலாறு பாடத்தில் 5 பேரும், பொருளாதார பாடத்தில் 417 பேரும் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டு மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்று தங்களது சாதனையை தக்க வைத்துள்ளனர். +2 பொதுத் தேர்வில் 1189 மதிப்பெண்கள் பெற்று நாமக்கல் மாணவர்கள் ஜெயசூர்யா, அபினேஷ் ஆகியோர் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் நடந்த +2 பொதுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வியாழனன்று வெளியானது. இந்த தேர்வில் நாமக்கல் வித்யா விகாஸ் பள்ளி மாணவர் ஜெயசூர்யா, கிரீன் பார்க் மெட்ரிக் பள்ளி அபினேஷ் ஆகியோர் 1189 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றனர். இது தவிர நாமக்கல் வித்யா விகாஸ் பள்ளி மாணவர் பழனிராஜ், ஹோசூர் ஸ்ரீ விஜய் வித்யா மந்திர் பள்ளி மாணவி அகல்யா ஆகியோர் 1188 மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தனர். இது தவிர மதுரை மேலூர் CEOA பள்ளி மாணவி ராஜேஸ்வரி, நாமக்கல் குறிஞ்சி பள்ளி மாணவி கலைவாணி, நாமக்கல் கிரீன் பார்க் பள்ளி மாணவர் விஷ்ணுவர்தன், கண்மணி, மனோதினி, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை SP மந்திர் பள்ளி மாணவி ரவீனா, செங்கல்பட்டு சேலையூர் சியோன் பள்ளி மாணவி நிவேதிதா, போரூர் சுவாமி பள்ளி மாணவி பூஜா S. குமார், ஆவடி நஸ்ரத் பள்ளி மாணவர் முத்துமணிகண்டன் ஆகிய 9 பேர் 1187 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தனர். +2 மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வரும் 27ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. பள்ளிகளில் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் பள்ளிகளிலும், தனித் தேர்வர்கள் தேர்வு மையங்களிலும் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சை மொழிப்பாடமாக எடுத்து 1192 மதிப்பெண் பெற்ற சென்னை ரோசரி மெட்ரிக் பள்ளி மாணவி காவ்யா மாநில அளவில் முதலிடத்தை பிடித்தார். +2 பொதுத் தேர்வில் தமிழ் மொழி அல்லாத பிரெஞ்சை பிறமொழி பாடமாக எடுத்த சென்னை சாந்தோம் ரோசரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி காவ்யா மாநில அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இவர் பெற்ற மதிப்பெண்கள் 1192. மொழி பாடமான பிரெஞ்சில் 198, ஆங்கிலத்தில் 194 மற்றும் வணிக கணிதம், கணக்கு பதிவியல், பொருளாதாரம், வணிகவியல் ஆகிய 4 பாடங்களில் தலா 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மாநில அளவில் முதலிடம் பிடித்தது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், CA படித்து சிறந்த ஆடிட்டராவதே தனது லட்சியம் என்றும் காவ்யா தெரிவித்தார். நான் இப்போ 1192 எடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஸ்கூல்ல ப்ரௌட் ஆக்குனதுக்கு ஐ ஃபீல் மோர் ஹாப்பி, ஈவன் மோர் ஹாப்பி. எனக்கு ஃபியூச்சர்ல சார்ட் அக்கவுண்டன்சி பண்ணணும்னு ஆசை. காவ்யாவிற்கு அவருடன் படித்த சக மாணவிகள், பெற்றோர், அவரது ஆசிரியர்களும் இனிப்பு கொடுத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். +2 பொதுத் தேர்வில் 1187 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளி மாணவர் வேணு சீனிவாசன் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார்.
பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரியில் மாநில அளவில் பெத்தி செமினார் பள்ளி மாணவர் வேணு சீனிவாசன் 1187 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். CA படித்து எதிர்காலத்தில் சிறந்த ஆடிட்டர் ஆவதே தனது விருப்பம் என்று அவர் கூறினார். 1187 மார்க் வாங்கியிருக்கேன். பாண்டிச்சேரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அடுத்து CA பண்ண போறேன். ஆடிட்டரா ஆகணும்ன்றது என்னோட எய்ம். வேணு சீனிவாசன் ஆங்கிலத்தில் 192, பிரெஞ்சில் 198, பொருளாதாரத்தில் 197, வணிகவியல், கணக்கு பதிவியல், வணிக கணிதம் ஆகிய பாடங்களில் தலா 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். டிவி மற்றும் சினிமாக்களை தவிர்த்ததால் சாதிக்க முடிந்தது என்று மதுரை மாவட்ட மாணவிகள் பெருமிதம் தெரிவித்தனர். மதுரை மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்வினை 34,295 மாணவர்கள் எழுதினர். இதில் 32,159 பேர் தேர்ச்சி பெற்றனர். இது 93.77% ஆகும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 4% தேர்ச்சி உயர்ந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளி மாணவி ஹரிதா 1200க்கு 1186 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். 1200க்கு 1186 எடுத்திருக்கேன். 3 சப்ஜெக்ட்ல டபுள் சென்டம் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு என் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபியூச்சர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ண போறேன். IIT மெயின் கிளியர் பண்ணிருக்கேன். மேபி அட்வான்ஸ்டும் கிளியர் பண்ணா IITல படிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் ரேங்க். டோட்டல் 1186 அவுட் ஆஃப் 1200. மகாத்மா மெட்ரிக் பள்ளி மாணவி வினோதிகா 1182, SPOA பள்ளி மாணவி ராஜஸ்ரீ 1182 மதிப்பெண்களும் பெற்று 3ஆம் இடம் பெற்றுள்ளனர். வீட்டில் கேபிள் கனெக்ஷன் இருந்துச்சு. எப்பயாவது ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும் டிவி பார்ப்பேன். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஃபியூச்சர்ல BEC எடுக்கலான் இருக்கேன். நான் வந்து மெடிசனுக்கு எய்ம் பண்ணுறேன். ஏன்னா அது நான் சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட ஆம்பிஷன். அதனால நான் மெடிசனுக்கு எய்ம். டெய்லி 6 hours படிப்பேன். அது போக என்னோட ஸ்கூலில் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை ஆசிரியர், பெற்றோர் இனிப்பு வழங்கி கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர். மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் துவங்கியுள்ளது. மாணவ மாணவியர் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். கடந்த மார்ச் மாதம் நடந்த பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வியாழனன்று வெளியாயின. அதே நாளில் 2013-2014 கல்வியாண்டுக்கான MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு விண்ணப்பங்கள் விநியோகமும் துவங்கின. வரும் 18ஆம் தேதி வரை சனி, ஞாயிறு உள்பட விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்படும் என்று மருத்துவக் கல்லூரி டீன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை MBBS சேருவதற்கு விண்ணப்ப படிவங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்க இருக்கிறோம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விண்ணப்ப படிவங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 18ஆம் தேதி அன்று மாலை 3 மணி வரை தான் விண்ணப்ப படிவங்கள் அளிக்கப்படும். மருத்துவ படிப்பில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் முதல் நாளிலேயே விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசை. அதனால ஃபர்ஸ்ட் டேவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க வந்திருக்கேன். MBBS ஃபார்ம் வாங்கறதுக்காக கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ்க்கு வந்திருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. வாங்கறதுக்கு ஈஸியா இருக்கு. கண்டிப்பா MBBS சீட் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. தேர்வு முடிவுகள் வெளியான நாளிலேயே விண்ணப்ப விநியோகமும் துவங்கியதால் மாணவர் கூட்டம் குறைவாகவே இருந்தது. தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடத்திய மத்திய குழுவினர் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தனர். தமிழகத்தில் வறட்சியால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு நடத்திய மத்திய குழுவின் தலைவர் பிரவேஷ் சர்மா தலைமையிலான குழுவினர் வியாழனன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தனர். முதல்வர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் வறட்சியை சமாளிக்க மக்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய குழுவினர் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தனர். மாநில அரசின் நிதி ஆதாரங்களுக்குட்பட்டு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்தின் வறட்சியை சமாளிக்க 19,665 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று மத்திய குழுவினரிடம் கேட்டுக் கொண்டார். முதல்வரின் கருத்துக்களை மத்திய அரசிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளதாக மத்திய குழுவினர் தெரிவித்தனர். கர்நாடக மாநில முதல்வர் பதவிக்கு கடும் போட்டி நிலவுவதால் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அந்தோணி, அம்பிகா சோனி ஆகியோர் வெள்ளியன்று பெங்களூர் வருகின்றனர்.
மொத்தம் 223 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. 121 இடங்களை பிடித்துள்ள காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. முதல்வர் பதவியை பிடிப்பதில் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சித்தராமையா, மத்திய அமைச்சர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே, வீரப்ப மொய்லி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி பரமேஸ்வரா ஆகியோரிடையே கடும் போட்டி இருந்தது. மாநில தலைவர் பரமேஸ்வரா தோற்றுவிட்ட நிலையில் சித்தராமையா, மல்லிகார்ஜுன் கார்கே இடையே கடும் போட்டி நிலவுகிறது. குருபா எனும் பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த சித்தராமையாவுக்கு காங்கிரசார் மத்தியில் செல்வாக்கு இருந்தாலும் அவர் மதச்சார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து 6 ஆண்டுகளுக்கு முன்தான் காங்கிரஸில் இணைந்தார். ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸில் இருக்கும் கார்கே குல்பர்கா பிரதேசத்திலிருந்து 9 முறை வெற்றி பெற்றவர் என்ற பெருமை கூடுதல் பலத்தை அளித்துள்ளது. ஆனாலும் இருவருமே கட்சி மேலிடம்தான் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்யும் என்று கூறுகின்றனர். That is left to the High Command. They will decide. That will be decided by the High Command. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி பெயரும் முதல்வர் பதவிக்கு அடிபட்டாலும் வெள்ளியன்று நடக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் இறுதி முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. முதல்வர் பதவிக்கு யாரை நியமிக்கலாம் என்று புதிய எம்எல்ஏக்களுடன் கருத்து கேட்பதற்காக மேலிட பிரதிநிதிகளாக ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி, மூத்த தலைவர் அம்பிகா சோனி ஆகியோர் பெங்களூருக்கு வெள்ளியன்று வருகின்றனர். ஜம்மு சிறைக்குள் தாக்கப்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த ஆயுள் கைதி சனாவுல்லா மருத்துவ சிகிச்சை பலனின்றி வியாழனன்று அதிகாலை இறந்தார். பாகிஸ்தான் சிறையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தாக்கப்பட்ட இந்திய கைதி சரப்ஜித் சிங் கடந்த 2ஆம் தேதி உயிரிழந்தார். அதற்கு மறுநாளில் காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் உள்ள கோத்பால்வால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானிய கைதி சனாவுல்லா ரஞ்சாய் இந்திய கைதியால் கொடூரமாக தாக்கப்பட்டார். உடனடியாக ஜம்முவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சனாவுல்லா கோமா நிலைக்கு சென்றதால் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் சண்டிகரில் உள்ள பிஜிஐஎம்இஆர் மருத்துவமனைக்கு அன்றைய தினமே மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி வியாழனன்று அதிகாலையில் சனாவுல்லா இறந்தார். மூளைச்சாவு ஏற்பட்ட நிலையில் கொண்டு வரப்பட்ட சனாவுல்லாவின் சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகள் செயலிழந்ததால் இறந்து போனதாக அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். சனாவுல்லாவின் உடலை விமானம் மூலம் பாகிஸ்தானில் உள்ள அவரது சொந்த ஊரான சியால்கோட்டுக்கு கொண்டு செல்ல டெல்லியில் உள்ள அந்நாட்டு தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. Sanaullah is died Chandigarh Hospital this morning and his body will be taken to his place, Pakistan. 52 வயது நிரம்பிய சனாவுல்லா பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதற்காக 1999 கைது செய்யப்பட்டார். பிறகு தடா நீதிமன்றத்தில் ஆயுள் சிறை பெற்ற சனாவுல்லா ஜம்மு சிறையில் அடைக்கப்பட்டார். சனாவுல்லா இறந்ததை தொடர்ந்து அவரை தாக்கிய இந்திய கைதி முன்னாள் ராணுவ வீரர் வினோத்குமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சனாவுல்லா மறைவுக்காக அவரது குடும்பத்தாரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக டுவிட்டரில் தெரிவித்துள்ள காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கடமை தவறிய அதிகாரிகள் சட்டப்படி தண்டிக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 248 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,608 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,576 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 48 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,995 ரூபாயாக இருந்தது. இயற்கை உரங்களை கொண்டு சொட்டு நீர்ப்பாசன முறையில் திராட்சை சாகுபடி செய்து கோவை வேளாண் பல்கலைக்கழகம் சாதனை படைத்துள்ளது. உலகில் உள்ள ஏராளமான திராட்சை வகைகளில் கோவை மாவட்டத்தில் விளையும் திராட்சைகளில் அதிக மருத்துவ குணம் உள்ளதென ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது. கோவையில் விளையும் கருப்பு நிற பன்னீர் திராட்சைகள் ஜூஸ், ஜாம், வைன் தயாரிக்க பயன்படுகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் விளையும் ரெட் குளேப் என்னும் சிவப்பு ரக திராட்சை குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. முதல் கட்டமாக 1 ஏக்கரில் பயிரிடப்பட்ட ஆஸ்திரேலிய வகை திராட்சை 6 மாதங்களில் நல்ல மகசூலை அளித்துள்ளது. இந்தியாவில் புனே, ஹைதராபாத் மற்றும் தமிழகத்தில் நடந்த ஆய்வில் கோவையில் மட்டும் வெற்றி கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை உரங்களை கொண்டு சொட்டு நீர்ப்பாசன முறையில் பயிரிடப்பட்டதில் 8 டன் வரை மகசூல் கிடைத்துள்ளது. ஒரு திராட்சை கொத்தில் 200 முதல் 400 பழங்கள் வரை உள்ளன. ஏற்றுமதி உள்நாட்டு தேவைக்கு கிடைப்பதோடு 1 ஏக்கருக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேளாண் பல்கலை திட்டமிட்டுள்ளது. பயிரறிந்து பாசனம் செய் என்ற பழமொழியை உறுதி செய்திடும் வகையில் இருக்கும் நீரில் விவசாயம் செய்திட வேண்டும், விவசாயத்தை காத்திட வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு.
வணக்கம்.